புனித சூசையப்பருடைய திருவிழா திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த திருவழிபாடு 3 கட்டங்களிலே நடைபெறும். முதலாவதாக புனித சூசையப்பருடைய இந்த திருச்சிறுவத்தை மந்திரிப்போம். பிறகு ஜெபமாலையை தொடர்போம். அதன் பிறகு நற்கருணை ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக நிறைவேற்றப்படும். அனைவருமாக எழுந்து நிற்போம். போது புனித சூசையப்பருடைய திருவுருவம் மந்திரிக்கப்படுகிறது. திரு அவையினுடைய பாதுகாவலருமான புனித சூசையப்பரே, தொழிலாளர்களுடைய பாதுகாவலராக நீர் இருப்பதனால் இம்மாதம் உமக்காக இந்த சிறப்பான திருவிழாவை எடுத்து நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த திருவிழாவிற்கு ஒன்று சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். எங்களுடைய ஜெபங்கள், தேவைகள், எதிர்பார்ப்புகள், பரிந்துரைகள் அனைத்தையும் அறிந்த வரலாறே, இவை அனைத்தையும் திருமகனிடமிருந்து எங்களுக்காக பெற்றுத்தர வேண்டி இந்த சிறப்பு பக்தி முயற்சியிலே இணைகின்றோம். இப்போது இந்த சூசையப்பருக்கென இந்த பாடலை பாடும். எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்தி எங்கள் அன்பாண்டவரே, புனித சூசையப்பருடைய விழாவை, உழைப்பாளர் தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளில் எங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவராக, திருச்சபை பாதுகாவலராக இருந்து வழிநடத்தக்கூடிய சூசையப்பருக்காக நாங்கள் நமக்கு நன்றி கூறுகின்றோம். அவருடைய இந்த விழாவிலே அவருடைய சுரூபத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் அவருடைய பண்புகளை
எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் கடைபிடித்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு வரத்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நாம் ஜெபமாலை தொடங்குவோம். அனைவரும் இணைந்து நம்பிக்கை அறிக்கையை சொல்லுவோம். விண்ணகத்தை மண்ணகத்தை படைத்த எல்லாம் தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். ஓந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி பெறுக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்.
இயேசு உயிர்த்தெழுந்ததிலிருந்து முதல் நாள் காலையில் மரியாள் இயேசுவை கிடத்தியிருந்த இடத்தை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார். தன் வாழ்க்கையின் பெருமை, இயேசு திருந்து விட்டார் என்கிற துயரம் அவரது கண்களில் கண்ணீராய் பெருந்தெடுத்து ஓடுகிறது. இந்த தனிமையிலே, இந்த கொடுமையிலே, இந்த பிரிவிலே மரியாதைக்கு ஒரு குரல் கேட்கிறது. அவர் திரும்பி பார்த்து தோட்டக்காரர் என்று நினைக்கிறார். ஆனால் அந்நபர் அவரை மரியா என்று அழைக்கப்படும். அது இயேசு என்று கண்டுகொள்கிறார். ரபோனி என்று சொல்லி அவருடைய காலடிகளை பற்றி தழுவிக் கொள்கிறார். மரியா, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். உன் தந்தையிடமும் என் தந்தையிடமும் நான் விண்ணேறி செல்ல வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய கவலைகள், நம்முடைய நோய்நொடிகள், நம்முடைய தனிமை, இவை அனைத்திலும் நம்முடைய கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுக்கும் போது இயேசு என்னுடன் இருக்கிறாரா என்கிற சந்தேகம் எனக்குள் இருக்கிறது. என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறாரா என்கிற அச்சம் எனக்குள் ஏற்படுகிற போது காலியான கல்லறைக்குள் மரியாள் ஊடுருவி பார்ப்பதை போன்று நம்முடைய கண்களும் காலியான கல்லறைகளில் இருக்கின்றன. ஆனால் பார்த்தவர்களே, அங்கு இருப்பது காலியான கல்லறைகள், உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னம். உயிர்த்த ஆண்டவரதோ நம் கண் முன்பாக மீண்டும் தோன்றுகிறார். நம் பெயர் சொல்லி நம்மை கூப்பிடுகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உலகம் முடியும் வரை நான் இதோ என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அதே ஆண்டவர், மரியா என்று பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், இதோ உங்களுடைய பெயர், என்னுடைய பெயரை உச்சரித்தவராய் இங்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறார். இந்த உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னத்தை இந்த நற்கரையிலே கண்டுகொள்வோம். அவரை கட்டி தழுவிக் கொள்வோம். அவரை முத்தமிடுவோம். ஏனெனில் நமக்கு மீட்பளிப்பவர், நமக்கு நிறை அமைதி அளிப்பவர் இதோ நம் கண்மகளில் இருக்கிறார். அவரை இந்த ஆராதனை பாடலை வளர்ப்போம்.
ஜீவனின் அதிபதியை நற்கருணையானவரே, இதோ இந்த தாயகத்தை முன்பாக ஒப்படைக்கிறான். புதுவையிலே, தமிழகத்திலே, இலங்கையிலே கொரோனா பெருந்தொற்று நோயினால் அவதி இருக்கிற என்னுடைய உறவுகள் அனைவரையும் ஒப்பாக சமர்ப்பிக்கிறேன். நேற்று இன்று வேண்டும் மாறாத தெய்வமே, மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவரே, இந்த பெருந்தொற்று தாக்கத்திலிருந்து இந்த பூமியை விடுவிக்கிறது. எங்கள் தமிழகத்தை காக்கிறது. எங்கள் இந்திய தாய் திருநாட்டை தயவாய் அர்ச்சிக்கிறது. நோயாளிகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் விரைவில் சுகம் பெற அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கப்பெற வேண்டும் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இயேசுவே, என் தாய்நாட்டை உமது கருணை கொண்டிருக்கிறது. எங்கள் பிரான்ஸ் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய கருவழியால் பாதுகாக்க வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளுக்காக மன்றாடுகிறோம். எங்களுடைய வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரிலும் இறை பக்தியும் இறை ஆற்றலும் நிரம்ப வேண்டும் ஜெபிக்கிறோம். என் உள்ளத்தை, என் முழு வாழ்வை, என் சமூகத்தை, இந்த உலகத்தை கொடுக்கிறோம். ஏற்று ஆசீர்வதித்து அர்ச்சித்தரை. ஆமென். பழைய நியம முறைகள்
பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயிலுடன் பயில அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Amen.
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவிற்குரியவர்களே, புனித சூசையப்பர் உலக திருவையின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டதன் 150வது ஆண்டு விழாவினை புனித சூசையப்பர் ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு படித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இவ்வாண்டினை நாம் புனித சூசையப்பரின் ஆண்டாக கொண்டாடி வருகிறோம். கடந்த மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பருடைய விழாவை நாம் கொண்டாடினோம். இந்த ஆலயத்தில் புனித வள்ளலாரின் நாமத்தை நாம் போற்றுவதற்காக அவருடைய பரிந்துரையை மிகச் சிறப்பாக நம்முடைய திருவைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும், அதிலும் முக்கியமாக இந்த கொரோனா காலத்திலே நம்முடைய தாயகத்திற்காகவும் வேண்டி ஜெபிக்க நாம் இன்று ஒரு குடும்பமாக, ஒரு தமிழ் சமூகமாக கூடியிருக்கின்றோம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடிப்போம். நம்முடைய இதயத்தின் மௌனத்திலே நாம் வேண்டி விரும்பி கேட்கிற கருத்து என்ன என்பதை இறைவனிடம் ஒப்புக்கொள்வோம். நாம் விரும்பி கேட்கின்றவற்றை நமக்கு தாராளமாக பெற்றுத் தருகிற தந்தையாக புனித சூசையப்பர் இருக்கிறார். இந்த யோசேப்பின் மீது நம்பிக்கையை வைத்து இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். நம்முடைய இந்திய தமிழ் கத்தோலிக்க ஞானகத்தின் சார்பாக, ஞானக தந்தை ஜான் கென்னடியின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த திருவிழா திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். Nous accueillons très chaleureusement aussi le Père Dominique qui est parmi nous. Merci mon Père pour votre accueil et pour votre accompagnement. Merci. Je suis vraiment heureux d'être avec vous aujourd'hui, d'autant plus que nous avons besoin de prier pour votre pays d'origine, pour votre peuple, pour vos familles, pour ceux qui sont malades là-bas, pour ceux qui meurent de la pandémie, et puis pour tous les soignants, tous ceux qui sont sur le pont, comme on dit, et qui se dévouent en ce moment chez vous. Tout à l'heure, je serai obligé de vous quitter à la fin de la messe parce que j'ai la messe à Saint-Thibault à 5h, mais demain en particulier, nous garderons la décoration d'aujourd'hui. Et la messe de 11h priera beaucoup avec vous et pour vous, pour l'Inde. Et la messe sera retransmise sur YouTube. Bonne messe à tous. Merci. இந்த திருப்பலியிலே ஞானம் யோசப் குடும்பத்தினருடைய நன்றி அறிதல் திருப்பலியாக நாம் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்கள் தூய வள்ளலாரின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றார்கள். மேலும் இறந்த நிரஞ்சன் அவர்கள் இறைவனின் நித்திய இலைப்பாற்றிலே இடம்பெற வேண்டும் என்று, இலைப்பாறுதல் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கடந்த வாரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நம்முடைய புதுவை பேராயத்தினுடைய ஆயர் ஆனந்தராயர் அவர்கள் இறைவனை சேர்ந்திருக்கிறார். கோவிட் காரணமாக ஆயருக்காக ஜெபிப்போம். அவருடைய ஆன்மா இறைவனில் இளைப்பாற வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடும். மேலுமாக இக்குழுமி இருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் இத்திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலியினை தகுதி விதத்தில் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றம் குறைகளை ஏற்று இறைவனின் இரக்கத்தை வேண்டி மன்றாடும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
இறைவா அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை வகுத்துள்ளி. அதனால் புனித யோசேப்புவின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக் கொள்ளவும் அருள்வீராக. இறைவா, புதுப்பிக்கப்பட்ட இளமை உணர்வுடன் உம்மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்கு பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலில் இருந்து வாசகம். அந்நாளில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயிர் கொள்ளும் போதும் உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவன் அரசை நான் நிலைநாட்டுவேன். என் பெயருக்காக கோவிலில் கட்டப்பட்டிருப்பவன் அவனே. அவன் அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7-10 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் இருந்து அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடம் இருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி பிரிவு 15, இறை வார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை.
தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித சூசையப்பருடைய பெருவிழா வாழ்த்துக்களை நம்முடைய ஞான தந்தையின் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் சார்பாகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்கள். நீங்கள் சர்க்கஸ்க்குள்ள போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, பல விலங்குகள் காமிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த வளையத்துக்குள்ள இங்கிருந்தும் அங்கிட்டுமா மாறி மாறி போகிறதும், அதே போன்று ஒவ்வொரு விலங்கையும் கொண்டு நமக்கு வித்தைகள் காண்பிப்பது வழக்கம். அது சிங்கத்தை கொண்டு காமிப்பார்கள், புலியை கொண்டு காமிப்பார்கள், அணில், சாதாரண ஒரு விலங்குகளிலிருந்து ஒரு மாபெரும் பயங்கரமாக நாம் பயப்படக்கூடிய விலங்கு அனைத்தையும் அவர்கள் பக்குவப்படுத்தி அதன் மூலம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு ஆனந்தத்தையும் அந்த செய்தியின் வழியாக நமக்கு காண்பிப்பார்கள். நீங்க பார்த்த எந்த சர்க்கஸ்லையாவது ஓநாயை இது மாதிரி ஒரு கட்டுப்படுத்தி பழக்கப்படுத்தி அதன் மூலம் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் காமிச்சிருக்காங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு சர்க்கஸ்லையாவது ஓநாயை கொண்டு நம்மை மகிழ்வித்திருக்கிறார்களா? கிடையாது. ஒரு சிங்கத்தை பழக்கப்படுத்தி விடலாம், ஒரு புலியை பழக்கப்படுத்தி விடலாம், ஆனால் ஓநாயை நாம் ஒரு காட்டில் இருந்து ஒரு நம்முடைய வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அழைத்து வந்து அதை பழக்கப்படுத்தினாலும் கூட அந்த ஓநாயானது தன்னுடைய இயல்பில் இருந்து எப்பொழுதும் மாறாது. அந்த ஓநாய்க்கு எப்பொழுதுமே தான் வாழக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ப தன்னுடைய குண அதிசயத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் மனிதர்கள் பல நேரங்களில் நாம் நம்முடைய கால சூழ்நிலைகள் மாறினாலும் மாறக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப பல நேரங்களில் நம்முடைய இயல்பாகி இருக்கக்கூடிய கோபத்தை, பொறாமையை மனிதரிடத்தில் எளிதாக வெளிப்படுத்தி விடுவோம். ஆனால் இந்த கோபத்தையும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பொறாமை குணத்தையும் நாம் கட்டுப்படுத்தி ஒரு மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய பார்வையில் அன்புமிக்க மனிதர்களாக மாறுவோம். ஆனால் பல நேரங்களில் அவ்வாறாக வாழ்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஏதோ ஒரு விதமான சூழ்நிலையில் மீண்டும் நாம் பொறாமை மிக்கவர்களாக, கோபப்படக்கூடிய மனிதர்களாக மாறிக்கொண்டேதான் இருக்கின்றோம். இது மனித இயல்பாக இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய விழா நாயகனாக இருக்கக்கூடிய இந்த சூசையப்பர் அவருக்குரிய மனித இயல்பை கடந்து, அவருக்குரிய அந்த எளிய பண்பு நிலையை கடந்து கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்களும் இன்றைய விழாவும் நமக்கு கற்றுத் தருகின்றன. ஆண்டவர் நமக்கு பழைய ஏற்பாட்டில் வாசித்தாலும் சரி, புதிய ஏற்பாடுகளை நாம் வாசிக்கின்ற பொழுதும் சரி, ஆண்டவர் உடைய வாக்குறுதி நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் கூறுகின்றார்,
எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் மக்களை அவர்கள் அனைவரையும் முழுமையாக விடுதலை அளித்து கானான் தேசத்திற்கு அழைத்து வந்து ஒரு புதிய நாட்டை அவர்களுக்கு வழங்குவேன் என்று வாக்குறுதியை கொடுக்கின்றார். அந்த வாக்குறுதியை எவ்வாறு இறைவன் அந்த மக்கள் பல்வேறு விதமான துன்பங்களும் இன்னல்களும் அனுபவித்தாலும் அந்த துன்பங்களையும் இன்பங்களையும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வாக மாற்றி அவர்களுக்கு தேவையான உணவு, அவர்களுக்கு தேவையான இருப்பிடம், அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு என்று அனைத்தையும் வழங்கி அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்து தன்னுடைய சொந்த மக்களாக தான் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய கடவுளாக ஆண்டவர் இருக்கின்றார். அதை போன்றுதான் சூசையப்பரும் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு புனிதராக இருக்கின்றார். திருமணம் செய்திருந்த பொழுது நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பீங்க, அப்படித்தானே? கணவனும் மனைவியும் நீங்கள் சேர்ந்து கணவன் மனைவியாக மாறுவதற்கு முன்பாக நீங்கள் குருக்கள் முன்பாக, இறை மக்கள் முன்பாக ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பீங்க. என்ன வாக்குறுதி? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து உன்னை என் மனைவியாக, உன்னை என்னுடைய கணவராக, உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நாம் வாக்குறுதியை கொடுத்திருப்போம். ஆனால் திருமணமாகி சில மாதங்களில் அல்ல சில வருடங்களில் உங்களுக்கிடையே மனக்கசப்புகள், உங்களுக்கிடையே உள்ள ஒரு வேறுபாடு கருத்துக்கள் எழுகின்ற பொழுது அங்கே என்ன உருவாகும்? அல்லது உங்களுடைய உறவினர் வீட்டிற்கு சென்றிருக்கலாம், அல்லது ஒரு சில கோபத்தின் காரணமாக அல்லது உறவு சூழல்களுடைய காரணமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? அவர்களை வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கலாம். அப்பொழுது நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியிலிருந்து ஒரு சில நேரங்களில் நீங்கள் தவறி இருக்கலாம். ஆனால் சூசையப்பர் இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றார். அவருக்கும் அன்னை மரியாளுக்கும் திருமண ஒப்பந்தமானது நிறைவேறுகின்றது. ஆனால் அங்கு அவர் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை சூழலை கண்டு அதிர்ந்து போகின்றார். எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அன்னை மரியாளை ஒரு சிறப்பானவராக தேர்ந்தெடுத்து தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை ஆண்டவர் இறைவன் கிறிஸ்துவை அன்னை மரியாளிடம் பிறக்குவதற்கு அவர் திருவுளம் கொள்கின்றார். தூய ஆவியாரானவரால் அன்னை மரியாள் கருத்தாங்குகின்றார். ஆனால் இந்த சமூகத்திற்கு அன்னை மரியாள் தவறு செய்துவிட்டார் என்ற ஒரு மனநிலையில் அந்த சமூகமானது இருக்கின்றது. யூத சமூகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது திருமணத்திற்கு முன்பாக ஒருவர் கருவுற்றிருந்தார் என்றால் அவர் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது யூத சமூகத்தினுடைய வழக்கமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் மனிதர்களாக நாம் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு முடிவு நிலையை எடுத்திருப்போம்? இவர் ஒரு திருமணத்துக்கு முன்பாக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றாரே, இவரை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கை கழுவக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்திருப்போம். ஆனால் புனித சூசையப்பர் நீதிமானாக இருந்ததனால் அன்னை மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். ஆனால் இறைவனுடைய தூதர் அவருக்கு கனவில் தோன்றி இது இறைவனுடைய திருவுளம் என்று அறிவித்த பிறகு அந்த இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் தனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக புனித சூசையப்பர் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, அன்பு செய்யக்கூடியவராக அவர் மாறுகின்றார். முதலாவதாக பார்க்கின்றோம், இறைவன் எவ்வாறு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தாரோ அதே போன்று புனித சூசையப்பர் கடவுள் தனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு புனிதராக, மனிதராக அவர் வாழ்ந்தார் என்பதை நாம் அவருடைய வாழ்வில் இருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கின்ற பொழுது மக்கள் துன்பத்துக்கு உள்ளாகி அவர்கள் அடிமைகளாக பாபிலோனியாவிற்கும் எகிப்து நாட்டிற்கும் அசிரிய நாடுகளுக்கும் என்று அவர்கள் பல காலகட்டங்களில் அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்ட பொழுதெல்லாம் அவர்கள் தம்முடைய வேதனைகளின் கூக்குரலை எழுப்பி இறைவன் முன்பாக மன்றாடுகின்றார்கள். எங்களை இந்த துன்பத்தில் இருந்து மீட்பதற்கு, இந்த துன்பத்திலிருந்து வழி நடத்திற்கு, ஒரு புதிய வாழ்வை எங்களுக்கு அளிப்பதற்கு நீர் இல்லையா என்று சொல்லி கடவுளிடம் கண்ணீரோடு கவலைகளோடு அவர்கள் மன்றாடி ஜெபித்த பொழுதெல்லாம் கடவுள் அவருடைய கூக்குரலை கேட்டு, அழுகுரலை கேட்டு, அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு
அவர்களுக்கு வாழ்வை வழங்கக்கூடியவராக, வழிநடத்தக்கூடியவராக, துன்பத்திலிருந்து இன்பத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அவர்களை வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். எனவே தான் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக, அவர்களை வழிநடத்தும் விதமாக அந்த எகிப்து நாட்டினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும், பாபிலோனிய நாட்டினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும், அசீரிய நாட்டினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும் மீண்டும் அவர்களை விடுவித்து அவர்களுக்கு வாழ்வை வழங்கக்கூடியவராக, அவருடைய சொந்த நாட்டிற்கு அழைத்து வரக்கூடிய கடவுளாக, அவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை எந்நாளும் நிறைவாக வழங்கக்கூடிய கடவுளாக, அவர்களை மக்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அன்பிலும் அருளிலும் திருச்சட்டத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காக இறைவாக்கினர்களையும் நீதி தலைவர்களையும் ஒவ்வொரு நாளும் அனுப்பி இறைவன் அவர்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். இத்தகைய ஒரு பண்பைத்தான் புனித சூசேப்பருடைய வாழ்விலும் நாம் அறிந்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக இருக்கின்றது. புனித சூசையப்பர் அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தான் கடவுளுடைய மகனை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள தந்தையாக அவர் மாறுகின்றார். அதற்கு முன்பாக ஆண்டவருடைய பிறப்பின் பொழுது நம்ம பார்க்கின்றோம், அவர் பல்வேறு விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார். அன்னை மரியாள் ஒரு அந்த பேறுகால வேதனையில் இருக்கின்ற பொழுது அவர் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அவர்கள் பல இடங்களுக்கு செல்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கல? இல்லம் என்பது கிடைக்கல, விடுதி என்பது கிடைக்கவில்லை. கடைசியா அவர் எங்க பிறக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் நினைச்சு பார்த்திருப்பாரா, இந்த உலகத்தை மீட்கக்கூடிய ஒரு மீட்பர், இந்த உலகத்துக்கு வாழ்வை வழங்கக்கூடிய ஒரு இம்மானுவேலாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் பிறக்க வேண்டும் என்று அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் கூட அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பாதுகாக்கக்கூடியவராக அங்கே அவர் முன் வருகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு அன்று இருந்த அந்த ஏரோது அரசினால் அவருக்கு வாழ்வுக்கு துன்பம் வருகின்ற பொழுது, அவரது உயிருக்கு ஆபத்து வருகின்ற பொழுது அவரை எகிப்திற்கு வழிநடத்தி செல்லக்கூடியவராக, அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய மனிதராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பண்பையும் வாழ்வையும் தான் நாம் புனித சூசையப்பரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் இன்றைய நாளில் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். எவ்வளவுதான் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வந்தாலும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கிடையே துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும், பெற்றோர்கள் என்ன பண்றதில்லை, ஒரு நாளும் பிள்ளைகளை கை நெகிழ்வதில்லை, அப்படித்தானே? ஆனால் பல நேரங்களில் பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க, பெற்றோர்களை கை நெகிழ்ந்துடும். எதுக்கு? வயசானவங்க நம்ம கூட வச்சுக்கணும், பேசாம அவங்கள ரெத்ருத் ஹோம்ல அவங்கள அனுப்பிச்சு விட்டா போதும், மாசம் மாசம் தேவையான காசு கொடுத்துட்டா அவங்க எல்லாமே கவர்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கிறோம், அல்லது அமைப்புல இருக்கவங்க எல்லாரும் பார்த்துக்குவாங்க, அதனால நம்ம கணவன் மனைவியா பிள்ளைகளோட சந்தோஷமா வாழுவோம் அப்படின்ற ஒரு குறுகிய சுயநலமிக்க வாழ்க்கைக்குரிய மனிதர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். ஆனால் தன்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து எவ்வாறு புனித சூசையப்பர் அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பாதுகாத்து வழிநடத்தி இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அவர்களை வளர்த்தெடுக்க முயற்சித்தாரோ, அதே போன்று எத்தனை ஒரு துன்பங்களும் துயரங்களும் நம்முடைய வாழ்வில் வந்தாலும், குடும்பத்தில் உங்களுக்கென்று இறைவன் கொடுத்த இந்த குடும்பத்தில் வழங்கிய பொறுப்புகளை ஒரு நாளும் நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது, அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கின்றார். அதனால்தான் இந்த புனித சூசையப்பர் தொழிலாளருடைய பாதுகாவலராக இருக்கின்றார். புனித சூசையப்பர் பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். அனைத்தும் சிறந்த பண்புகளாக இருக்கின்றன. தொழிலாளருடைய பாதுகாவலராக இருக்கின்றார், குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கின்றார், திருச்சபையினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார், நன்மரணத்தினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார், கல்வியினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு விதமான நமக்கு எவையெல்லாம் வாழ்வை வழங்கக்கூடியவையாக இருக்கின்றதோ அவை அனைத்திற்கும் அவர் பாதுகாவலராக இருக்கின்றார் என்றால், அவர் இந்த உலகில் வாழ்ந்த பொழுது இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை முழுமையாக ஏற்று வாழ்ந்தவராக இருக்கின்றார். மூன்றாவதாக, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அதைத்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட இரண்டாம் வாசகம் நற்செய்தி வாசகத்தில் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நான் உங்களை என்ன சொல்கின்றார், நண்பராக அழைக்கின்றார். பணியாள் என்று, ஒரு வேலைக்காரர் என்று ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் அழைக்கவில்லை. மாறா என்ன சொல்றார், நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய நண்பர்கள். நண்பர்கள் உரிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க,
ஃபார்முலா பேசிக்கிட்டு இருப்பீங்களா? என்ன சொல்வீங்க? ஒரு இன்ஃபார்மலா, ஒரு மகிழ்ச்சியா, உங்களுடைய இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? அவர்களோடு மனம் விட்டு பேசி நீங்கள் பழகி வருகின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் என்பது வெளிப்படும். அவங்க நீங்கள் பார்க்க போகின்ற பொழுது நீங்கள் ஃபோன் அடித்தா போது அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் எப்பொழுதும் உனக்காக அவைலபிளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று ஆவலோடு அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அதே போன்றுதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யக்கூடியவராக, நமக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவராக ஆண்டவர் இருக்கின்றார். அதனால்தான் இறைவன் கூறுகின்றார், நான் உங்களை பணியாளர் என்று அழைக்க மாட்டேன், நான் உங்களை நண்பர் என்று அழைப்பேன் என்று கூறுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எப்பொழுதெல்லாம் என்னோடு இணைந்து வாழ்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் மிகுந்த கனி தரக்கூடிய மனிதர்களாக மாறுவீர்கள் என்று கூறுகின்றார். அது இறைவன் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுக்கென்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பிலும் கடமையிலும் நீங்கள் உங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை நீங்கள் 100% முழுமையாக செயல்படுத்தினீர்கள் என்றால் அதற்குரிய பலனை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். அதனால்தான் ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள் என்று கூறுகின்றார். அப்ப ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவர் நமக்கு வழங்கக்கூடிய வார்த்தைகளை, கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். எப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் எவ்வாறு கடைபிடிக்க முடியும் என்றால், இறைவன் நமக்கு 10 கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? 10 கட்டளைகள் கொடுத்திருக்கின்றார். ஆனாலும் இந்த 10 கட்டளைகளையும் நிறைவேற்றுவதில் நமக்கு தயக்கங்கள் இருக்கலாம், அல்லது அந்த முயற்சி எடுத்து தோல்வியிலும் அடையலாம். ஆனாலும் இந்த மனித இயல்பை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஆண்டவர் நமக்கு 2 கட்டளைகளை உங்களுடைய வாழ்வில் முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு உறுதியாக கூறுகின்றார். ஒன்று, தந்தையாகிய கடவுளை அன்பு செய்ய வேண்டும். நாம் நம்முடைய வாழ்வில் தந்தையாகிய இறைவனுக்கு நம்முடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும். இறைவன் நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தந்திருக்கின்றார். அந்த 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் நான் ஆண்டவரோடு சில நிமிடங்களை, சில மணி நேரங்களை இறைவனோடு, என்னோட குடும்பத்தோடு இணைந்து ஒன்றாக இணைந்து ஜெபிப்பதன் வழியாக, இறை வார்த்தைகளை வாசிப்பதன் வழியாக நான் ஆண்டவரோடும் எனக்கும் உள்ள உறவை நான் அதிகப்படுத்துகின்றேனா, எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை ஒவ்வொரு நாளும் வளர்த்தெடுக்க முயற்சி செய்கின்றேனா என்பதை நாம் இந்த முதல் கட்டளைகளை நிறைவேற்றுவதன் வழியாக நாம் இறைவனை அன்பு செய்யக்கூடிய மனிதர்களாக மாற முடியும் என்பதை இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்றார். அப்படி நாம் இறைவனை அன்பு செய்யக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டோம் என்றால் நமக்கு 2வது கட்டளை மிகவும் எளிதாக வந்துவிடும். ஏனென்றால் இந்த 2வது கட்டளை நாம் ஒவ்வொருவரும் நம்மை பேணி பாதுகாக்க வேண்டும், நம்மை பராமரிக்க வேண்டும் என்று நாம் மிகுந்த அக்கறையும் கருத்து உடையவர்களாக இருப்போம். நீங்க குடும்பத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு என்று ஒரு துன்பம் வந்தால் அதை முதலில் நிறைவேற்றக்கூடிய மனிதர்களாக இருப்பீர்கள். பிறருக்கு ஒரு துன்பம், பிறருக்கு ஒரு துயரம் என்று வருகின்ற பொழுது அந்த துயரத்தை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் வழங்க வேண்டும் என்றால் நாம் முயற்சி எடுப்போமே ஒழிய, ஆனால் நமக்கென்று துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்திலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு முயற்சியை நமக்காகத்தான் நாம் முதலில் நாம் செய்வோம். அதை போன்றுதான் நாம் எந்த அளவிற்கு நம்மை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சியை மேற்கொள்கின்றோமோ அத்தகைய முயற்சிகளை நாம் நம்மை சுற்றி வாழக்கூடிய நம்முடைய உறவினர்கள், சக மனிதர்கள், நம்மை இந்த சமூகத்தில் நம்மோடு வாழக்கூடிய பிற மனிதர்களை நாம் அன்பு செய்து வாழ்கின்ற பொழுதுதான் நாம் இறைவனுக்குரிய மனிதர்களாக நாம் மாற முடியும். எனவே இன்றைய நாளில் இந்த சூசையப்பர் எவ்வாறு இறைவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியவராக, இறைவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி தன்னுடைய குடும்பத்தை, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை ஏற்று குடும்பத்தை வழிநடத்தியவராக வாழ்ந்தாரோ, அதே போன்று தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை அன்பு செய்து வாழ்ந்தாரோ, அதே போன்று நாமும் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக, வழி நடத்தக்கூடியவர்களாக, அன்பு செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ்வதற்கு இன்றைய வழியில் தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். உனது சூசையப்பரும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்முடைய விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை நமக்கு நிறைவாக பெற்றுத்தர நமக்கு அருள் வழங்குவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று இப்பொழுது நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒருவர் இருக்கிறார்.
காணிக்கை பாட்டு என் பெயரால் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதை என் தந்தை உங்களுக்கு அருளுவார் என்று சொன்ன இயேசுவிடம் நம்முடைய உள்ளத்தின் கருத்துக்களை தேவைகளை இப்போது விசுவாசிகள் மன்றாட்டு வாசிக்கிறோம். பணியாளருக்கு துணையாய் இருக்கும் தந்தையே இறைவா, உம்முடைய பணியாளர்களான என் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் பணி வாழ்விலே சவால்களும் தடைகளும் வேதனைகளும் வரும்போது மனம் தளராமல் உமது அருட்பிரசன்னத்திலும் அற்படைகளிலும் நம்பிக்கை கொண்டு இறைமக்களுக்கு வலுவூட்டும் சக்திகளாக செயல்படுவதற்கு வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றும் பேரன்பை நிலையாக கொண்டுள்ள தந்தையே, புனித சூசியப்பரின் குணநலன்களாலும் நேர்மை, வாய்மை, பகிர்மை, மனப்பான்மை, முழு ஆர்வம், கடின உழைப்பு போன்ற பண்புகளால் தொழிலாளர்களாகிய நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உன்னதமான இறைவா, உழைக்க மனமில்லாதவன் உண்ணான் ஆகாது என்பதற்கேற்ப உழைக்கும் எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிப்படையிலே உருவாக வேண்டும் என்றும், உழைப்பு கடவுளால் தரப்பட்ட கொடை என்பதை உணர்ந்து அதை நல்ல முறையில் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். சுகமளிக்கும் நல் மருத்துவராம் இறைவா, கொரோனா பெருந்தொற்று நோயின் தாக்குதலால் பெரும் துயரத்தில் வீழ்ந்திருக்கும் எம் தாயக இந்திய திருநாட்டிற்காக மன்றாடுகின்றோம். நோயுற்றோர் உடல் நலம் சிறக்கவும், மருத்துவ சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவரின் முயற்சிகள் பலன் தரவும், பெரும் தொற்று நோய் மேலும் பரவாமல் தடுக்கவும், மருத்துவ வசதிகள் தேவைப்படுவோருக்கு உரிய நேரத்தில் உதவிகள் கிடைக்கவும், புனித வள்ளலாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறக்கும் மிகுந்த தந்தையே, நாங்கள் நம்பிக்கையோடும் விட வேண்டிய விண்ணப்பங்களுக்கு தயவாய் செவிசாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Amen.
சகோதர சகோதரி, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் இரக்கமடைந்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்புவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் மது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீண்டே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாகும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்புவின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையானதாகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினி. தூயாவை நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உம்முடைய தந்தையை போல இருக்க காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மாதிரியும் உள்ள பணியாளரென புனித சூசையப்பரை உடைய குடும்பத்தின் தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே மாண்பை வான தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்கடித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களித்து ஒன்றாக அர்ப்பணித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். Souviens-toi, Seigneur, de ton Église répandue à travers le monde. Fais-la grandir dans ta charité avec le pape François, l'évêque de ce diocèse, Jean-Yves, les prêtres, les diacres et tous ceux et celles qui ont la charge de ton peuple. Souviens-toi aussi de nos frères et de nos sœurs qui se sont endormis dans l'espérance de la résurrection. Souviens-toi de tous les défunts de nos familles, en particulier ceux qui sont malades et surtout ceux qui sont morts déjà du Covid. Nous te confions tous les hommes qui ont quitté cette vie. Reçois-les dans ta lumière auprès de nous. Sur nous tous enfants, nous implorons ta bonté. Permets qu'avec la Vierge Marie, la bienheureuse Mère de Dieu, Saint Joseph, son époux, avec les apôtres et les saints de tous les temps, qui ont vécu dans ton amitié, nous ayons part à la vie éternelle et que nous chantions ta louange par Jésus-Christ, ton Fils bien-aimé. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கற்பனையால் படிக்கப்பெற்ற நாம் நம் ஆண்டவர் கற்பித்த வார்த்தைகளிலே ஒரு குடும்பமாய் இணைந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் திருவருகையினையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல், எங்கள் பலகீனங்களை கண்ணோக்காமல், நாங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பையும் நம்பிக்கையும் கண்ணோக்கி
எங்கள் அனைவருக்கும் எங்கள் தாயகத்திற்கும் நிறைவான அமைதியை, முழுமையான ஒரு சுகத்தை வழங்கியருள திருவுளம் கொண்டருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நிறைவான அமைதியை இயேசு வழங்குகிற அமைதி அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறது. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வளிப்பதாக.
சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை ஜான் கென்னடி சார்பாகவும் அனைத்து குருக்கள் சார்பாகவும் புனித சூசேப்பரின் திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று திருவிழா திருப்பலியை சிறப்பான முறையில் நிறைவேற்றி இறைவனின் ஆசிரியை நமக்கு பெற்று தந்த தந்தை சார்லஸ் அவர்களுக்கும், தந்தை ஜெராட் அவர்களுக்கும், தந்தை அமர் அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறேன். புனித சூசேப்பர் திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. புனித சூசேப்பர் நமக்காகவும் நம் குடும்பங்களில் உள்ளவர்களுக்காகவும் அவர் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தை இயேசுவிடமும் நம் மரியன்னையிடமும் பரிந்து பேசி நமக்கு ஆசிரியரை பெற்று தருவாராக. இத்திருப்பலி மற்றும் புனித சூசேப்பருக்காக தேரை ஆடம்பரமாக வடிவமைத்து கொடுத்த நம் சகோதரர் அவர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் அனைவரின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறேன். இத்திருப்பலியில் பாடிய அனைத்து பாடல்களுக்கும் அருமையாக இசையமைத்த மிஸ்ஸில் ராசம், மிஸ்ஸில் மணி, மகசல் மரீனா, டேனியல் அவர்களுக்கும் மற்றும் அருமையாக பாடிய பாடல் குழுவினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். இவர்கள் அனைவரும் ஒவ்வொரு திசைகளில் இருந்து ஒன்றிணைந்து இத்திருவிழா திருப்பலியை சிறப்பாக நடத்தி தந்தமைக்காக கரம் ஒலி எழுப்பி நன்றி கூறுகிறேன். அடுத்த மாதம் ஜூன் 19ஆம் தேதி ருசினியில் உள்ள ஆலயத்தில் புனித அந்தோனியாரின் தேர் திருவிழா திருப்பலி நடைபெறும். உங்கள் அனைவரையும் இத்திருப்பலியில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துவோம். Nous remercions tous les personnes qui sont venues participer à la fête de Saint-Joseph. அனைவருக்கும் நன்றி. Merci beaucoup à vous. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை மிகச் சிறப்பாக பக்தியுள்ள முறையிலே நிறைவேற்றியிருக்கிறோம். கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். புசி சென்ட் ஜார்ஜுக்கு வருவது என்றாலே ஒரு குடும்பத்திற்கு வருவது போன்ற ஒரு உணர்வு இல்லையா? நம்ம எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர்கள், நன்கு தெரிந்தவர்கள். வந்தா பூசை பார்க்க உடனே போறாங்க இல்லையா? நின்று பேசிட்டு ஆடம்பரமா பொறுமையா சாப்பிட்டு அப்படிமா கிளம்புறோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த உறவு ஒன்றிப்பை காட்டுகிறது. அது உண்மையாவே பாராட்டுதற்குரியது. வாழ்த்துக்கள். இந்த நட்புறவில், இந்த அன்புறவை நாம் தொடர்ந்து வளர வேண்டும். இந்த பக்தியில் நாம் இன்னும் செழித்தோங்க வேண்டும் என்று புனித சூசேப்பரிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போல பாடகர் குழுவிற்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகள். உண்மையாகவே எவ்வளவு தூரத்துக்கு முயற்சி எடுத்து தயாரித்து பாடியிருக்கிறது என்பது மிக கண்கூடாக தெரிகிறது. அனைவருக்கும் பாராட்டுகள். இசைக்கருவி வாசித்தவர்கள், வழிநடத்தியவர்கள், என கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், வழக்கமாக கலப்பவர்கள் இன்னும் தொடர்ந்து கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். இன்றைக்கு நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் அனைவரும் தெரிந்தது போல வரியிலே நாம் நம்முடைய பாதுகாவலியாக ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் எடுத்திருக்கிறோம். தெரியுங்களா? யூடியூப்லாம் வருது, திரும்ப பாருங்கள். திருப்பதி தொடர்ந்து இணைந்து ஜெபியுங்கள். அந்த நவநாள் ஏற்படுவதனால் தந்தையார் வரவில்லை. ஆனால் அவர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சூசேப்பரிடம் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய இறந்த பேராயருக்காக மிக சிறப்பாக ஜெபிப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய தமிழக திருவை ஒரு நல்ல ஆயரை, ஒரு நல்ல தகப்பனை இழந்திருக்கிறது. எனவே ஆயருடைய ஆன்ம இழைப்பாளர்களுக்காக நம் குடும்ப ஜபத்தில அவருக்காக வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து நம்முடைய திருவைக்காக, நம்முடைய தாய்நாட்டிற்காக மன்றாடுவோம். ஓகே, ஞானத்திற்காக காணிக்கை எடுப்பதற்காக சில தவறுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சா தவறு கண்டிருக்கா? இனிமேல் கொடுப்பாங்க. ஓகே, கொடுப்பாங்க. அதில் உங்களால் முடிந்தவற்றை மிக தாராள உள்ளத்தோடு கொடுக்க வேண்டும் என்று தந்தையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் சார்பாக இறுதி சட்டத்திற்காக
நன்றி கூறி மன்றாடும். ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின்படியாக முதன்பின் சான்றுகளை என்றும் எங்கள் இதயத்தில் பதித்து முடிவில்லாமையின் பயனை இணையராது பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை,